இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் 3717 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. இது அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், அதாவது ACIO கிரேட் 2க்கான அந்த காலியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இப்போது வெளியாக இருக்குது. இதற்கான விண்ணப்ப அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் 19 ஜூலையிலிருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இப்போ வெளியாக இருக்கிறது ஷார்ட் நோட்டீஸ் தான். விரிவான நோட்டிஃபிகேஷன் ஜூலை 19 வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கான இணையதளம் www.mha.gov.in. இந்த இணையதளத்தில் தான் இதற்கான முழுமையான அறிவிப்பு வெளியாகும். விண்ணப்பிக்கிறதும் அதில் தான் போய் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான வயது வரம்பு, குறைந்தபட்ச வயது வரம்பு 18, உச்ச வரம்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா 27. இதில் இடஒதுக்கீட்டு பிரிவுகள், அதாவது OBC பிரிவாக இருந்ததுன்னா 3 ஆண்டுகள் தளர்வு உண்டு. SC/ST பிரிவினராக இருந்தால் அவர்களுக்கு 5 ஆண்டுகள் வயதில் தளர்வு இருக்குது. இதை தாண்டி மற்ற தளர்வுகளும் கூட இருக்குது. அது சார்ந்த விவரங்களையும் விரிவாக நோட்டிஃபிகேஷனில் வெளியிடுவாங்க. அதே மாதிரி இதற்கான கல்வி தகுதி எடுத்துக்கிட்டோன்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை படித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கணினியை பயன்படுத்துறதுக்கான அறிதல் அவர்களுக்கு, அதாவது நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் கணினியை உபயோகப்படுத்துவதற்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இதற்கான தேர்வு முறை, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டயர் 1, டயர் 2 அப்படின்னு 2 எழுத்து தேர்வுகள் இருக்குது. டயர் 1 எடுத்துட்டோன்னா அது 100 மதிப்பெண்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் பேப்பராக கேட்கப்படும். அதாவது ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரியான பாடப்பகுதிகளோட 100 மதிப்பெண்களுக்கு அந்த டிஸ்கிரிப்டிவ், அதாவது அப்ஜெக்டிவ் பேப்பர் இருக்கும். டயர் 2 தான் டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பராக இருக்கும். அது 50 மதிப்பெண்களுக்கு அந்த தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 நிலையிலான எழுத்து தேர்வுக்கு பிறகாக நேர்காணலும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கணினி சார்ந்த நாலேஜ் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் தாண்டி மற்ற விஷயங்கள், ஆப்டிடியூட் சார்ந்த கேள்விகளும் நேர்காணலில் கேட்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 3 நிலைகளை கொண்டதாக இந்த தேர்வு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பணியிடம் இது இந்தியா பூரா வேலை பார்க்கறதுக்கான ஒரு விஷயம்தான். அதனால் இந்தியாவில் எந்த பகுதியிலையும் வேலை பார்ப்பதற்கு தயாராக இருப்பவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்று, இது ஆப்ரேஷனல் போஸ்ட், அந்த மாதிரியான ஒரு பணி என்பதனால மாற்றுத்திறனாளிகள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது என்பதையும் இந்த ஷார்ட் நோட்டீஸ்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கல்வி தகுதி என்பதெல்லாமுமே கூட ஆகஸ்ட் 10 அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதிக்குள்ளாக அவர்கள் அந்த தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் இந்த ஷார்ட் நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ விரிவான அறிக்கை ஜூலை 19 வெளியாகும் போது இன்னும் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும்.